செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். மத்தியில் நேர்மையான அரசு வேண்டுமா, ஊழல் அரசு வேண்டுமா என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம். நாட்டில் வறுமைக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்துவதே காங்கிரசின் இலக்கு. ராகுல் காந்தி பேச்சு. பாகிஸ்தானின் F-16 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்கான ஆதாரம் உள்ளது. இந்திய விமானப்படை மீண்டும் விளக்கம். உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் 3,41,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். திமுக ஆட்சிக்கு வந்தால் 1 கோடி பேருக்கு சாலை பணியாளர்கள் பணியும், 50 லட்சம் மகளிருக்கு மக்கள் நலப் பணிகள் வழங்கப்படும். மு.க. ஸ்டாலின் உறுதி. மாலத்தீவில் இன்று விறுவிறுப்புடன் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக வாய்ப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் பஞ்சாப் அணிக்கு 161 ரன் வெற்றி இலக்கை நிர்ணயித்தது சென்னை அணி. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நேர்மையான அரசை தேர்ந்தெடுப்பதா அல்லது ஊழல் நிறைந்த அரசை தேர்ந்தெடுப்பதா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு கட்டமாக ஒடிஷா மாநிலம் சுந்தர்கரில் இன்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், நேர்மை மற்றும் கொள்கைகள் உடைய அரசு மத்தியில் நீடிக்க வேண்டுமா அல்லது ஊழல் மற்றும் கொள்கைகள் அற்றவர்கள் பதவிக்கு வர வேண்டுமா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார். நேர்மையான அரசின் மூலமே நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்து செல்ல முடியும் என்றும், ஒடிஷா மாநிலத்திலும் விரைவில் தாமரை மலர்ந்தே தீரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் விரைவான வளர்ச்சியை மேற்கொள்ள பிஜேபி தலைமையிலான வலிமையான அரசு மீண்டும் மத்தியில் அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தொண்டர்களின் உழைப்பாலும் வியர்வையாலும் உருவானதுதான் பிஜேபி என்றும், பணத்தாலோ அல்லது வம்சாவழியிலாலோ பிஜேபி உருவானது அல்ல என்றும் அவர் கூறினார். பின்னர் ஒடிஷாவின் சோன்பூரில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்திலும் மோடி பங்கேற்கிறார். குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி தலைவர் அமித் ஷா இன்று காந்திநகரில் பிரம்மாண்ட பிரச்சார பேரணியில் பங்கேற்றார். பிஜேபியின் 39வது உதய தினத்தை முன்னிட்டு இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பேரணி தொடங்குவதற்கு முன்பு ஜனசங்கத்தின் நிறுவனர்கள் தீன் தயாள் உபாத்யாயா மற்றும் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆகியோரின் உருவப்படங்களுக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அகமதாபாத் நகரின் பல இடங்கள் வழியாக பேரணி நடைபெற்றது. இன்று மாலை சபர்மதி ஆசிரமம் பகுதியில் நடைபெறும் மற்றொரு பிரச்சார பேரணியிலும் அமித் ஷா பங்கேற்கிறார். மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் ஆண்டுக்கு 12,000 ரூபாய் வருமானம் ஈட்டும் 20% குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஸ்ரீநகர் மற்றும் உத்தரகாண்டில் இன்று காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர், வறுமைக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்துவதே காங்கிரசின் இலக்கு என்று கூறினார். தற்போது பிஜேபி அரசு முதலாளித்துவத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். பிஜேபியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துள்ள நடிகர் சத்ருகன் சின்ஹாவை பீகார் மாநில பாட்னா சாஹிப் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளராக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸில் இன்று காலை சத்ருகன் சின்ஹா இணைந்தவுடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பாட்னா சாஹிப் தொகுதியில் அவர் மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான ரவிசங்கர் பிரசாத்தை எதிர்த்து போட்டியிடுகிறார். இதேபோல் ஹிமாச்சல பிரதேசத்தில் முன்னாள் அமைச்சரான ராம்லால் தாக்கூரை ஹமீர்பூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளராக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் ஒப்புதலுடன் இதுவரை 377 வேட்பாளர்களின் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி இன்று தேனி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தேனி நாடாளுமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரையும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஆண்டிப்பட்டி பெரியகுளம் வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், முல்லைப் பெரியாறு நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவதற்கு மாநில அரசு முயற்சி எடுத்து வருவதாக கூறினார். வேளாண் நிறைந்த பகுதிகளில் தண்ணீர் பிரச்சினை தீர்ப்பதற்கு நீர் மேலாண்மை திட்டத்தை உருவாக்கியுள்ளதாக கூறினார்.
மாணவ மாணவியருக்கு இதுவரை 35 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டு 3,41,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், நேரடியாக 5 லட்சம் பேருக்கும் மறைமுகமாக 5 லட்சம் பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு வரும் மக்களவைத் தேர்தல் நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றும் இதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர், காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையின்படி ஏழை எளிய குடும்பங்களுக்கு வருடத்திற்கு 72,000 ரூபாய் வழங்குவதற்கு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறினார். 1 கோடி பேருக்கு சாலை பணியாளர்கள் பணியும் 50 லட்சம் மகளிருக்கு மக்கள் நலப் பணிகளும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியின்போது செயல்படுத்தப்பட்ட திட்டங்களையும் மு.க.ஸ்டாலின் பட்டியலிட்டார். அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ. பன்னீர்செல்வம் தென்சென்னை நாடாளுமன்ற அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து இன்று ராயப்பேட்டை லாய்ட்ஸ் காலனியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்களை அஇஅதிமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு அரசிதழில் இடம்பெற்றதாகவும் கூறினார். மத்தியில் 10 ஆண்டுகாலம் கூட்டணி ஆட்சியில் இருந்த திமுக மாநிலத்திற்கு எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையின்படி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் அதனை அக்கட்சியின் தலைவர் ராகுல்காந்தி நிறைவேற்றுவார் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தேர்தல் அறிக்கையை தமிழாக்கம் செய்து வெளியிடும் நிகழ்ச்சி இன்று மதுரையில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ப. சிதம்பரம், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஜிஎஸ்டி முறை மாற்றியமைக்கப்படும் என்று கூறினார். பெட்ரோல் டீசல் வரிகள் ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் இடஒதுக்கீடு வரையறுக்கப்பட்டு இளைஞர்கள் பணி அமர்த்தப்படுவார்கள் என்றும், மீனவர்கள் பிரச்சினை குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக ப. சிதம்பரம் தெரிவித்தார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஓசூரில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையில் அமைந்துள்ள மெகா கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்று குறிப்பிட்டார். மத்தியில் பிஜேபி ஆட்சி நீடிக்கவும், தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சி தொடரவும் எதிர்வரும் தேர்தலில் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்களவைத் தேர்தலில் தமிழகம், புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தென்காசி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து சங்கரன் கோவிலில் பேசிய அவர், கடந்த 2004ஆம் ஆண்டில் திமுக கூட்டணி வென்றதுபோல் வரும் மக்களவைத் தேர்தலிலும் இக்கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறினார். மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு அளித்த வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். சிறுபான்மை இன மக்களுக்கு பாதுகாவலாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். தஞ்சாவூரில் இன்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்குமான தேர்தல் அறிக்கை இது என்று அவர் கூறினார். காவிரி பிரச்சினையில் தமிழக மக்களுக்கு நம்பிக்கை அளித்தது அஇஅதிமுக தான் என்று தெரிவித்த அவர், நீட் தேர்வை பொறுத்தவரை அடித்தட்டு மாணவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் தங்கள் கூட்டணி சார்பில் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் ஜிஎஸ்டி குறித்து பேசி மறுபரிசீலனை செய்யப்படும் என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அஇஅதிமுக தலைமையில் அமைந்துள்ள மெகா கூட்டணியை பார்த்து எதிர்க்கட்சியினர் அஞ்சுகின்றனர் என்று தெரிவித்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முயற்சியால் தற்போது தமிழகம் மின்வெட்டு இல்லாத மாநிலமாக திகழ்வதாகவும், கூட்டணி கட்சிகள் தங்களது வாக்குகளை சிதறாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சார், கிராமத்திலே எல்லாரும் கதவ மூடினாங்க. மீசக்காரர் நாச்சிமுத்து மட்டும் மூடல. நாச்சிமுத்துக்கு
புரிய வையே. கழிப்பறைக்கு வழிய காட்டு, வழிய காட்டு, வழிய காட்டு. ஏனாச்சு முத்து, இந்த கழிப்பறைய கட்டிடத்துல இருந்து வெளிய போகல. பையன் 15 நிமிஷமா வெளிய வரல. அடக்க முடியல. ஒருத்தர் மட்டும் இல்ல, எல்லாரும் கதவை மூடி வைக்கணும். ஏன்னா ஒருத்தர் வெளியில போனாலும் எல்லா குழந்தைகளுக்கும் நோய் வந்துடும். உள்ள போ நாச்சு முத்து. கதவை மூடி வையுங்க எல்லாரும் தினமும் எப்பவும். இந்திய வீடுகளில் கழிப்பறை வந்தது, திறந்த வெளியில் போவது நின்றது. கதவை எப்பவும் மூடி வையுங்க. ஞாபகம் இருக்கட்டும், கழிப்பறையை பயன்படுத்தி அதை பராமரியுங்க. எல்லாரும் தினமும் எப்பவும். செய்திகள் தொடர்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் 100% வாக்களிப்பதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான இன்னசென்ட் திவ்யா கூறினார். உதகமண்டலத்தில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாவட்டத்தில் உள்ள 3593 மாற்றுத்திறனாளிகளுக்கும் சாய்வு தளம் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாக்குப்பதிவு மையங்களில் சக்கர நாற்காலிகள் வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்படுகிறது. இதுவரை தேர்தல் தொடர்பாக ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு மூலம் தொலைக்காட்சிகளில் வெளியான 190 வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. விதிமீறல்கள் தொடர்பாக 60 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகள் மீது 19 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவைச் சேர்ந்த 54 குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் 35 புகாரும், சி-விஜில் செயலி மூலம் 26 புகார்களும் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட தேர்தல் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாத 3,12,00,000 ரூபாய் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான வீரராகவராவ் கூறியுள்ளார். 1950 என்ற எண்ணுக்கு இதுவரை 3166 அழைப்புகள் பெறப்பட்டு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். சி-விஜில் செயலி மூலம் இதுவரை 35 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படக்கூடிய வாய்ப்புள்ள அனைத்து பண பரிவர்த்தனைகளும் கண்காணிப்பு குழுக்களால் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நம்பியூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1,06,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து அவினாசி நோக்கி சென்ற வேனை மறித்து அதிகாரிகள் நடத்திய சோதனையில் இந்த தொகை கைப்பற்றப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதியில் 6 பறக்கும் படையும் 6 கண்காணிப்பு குழுவும் செயல்பட்டு வருகின்றன. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி இலவச மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவின் சார்பில் நடைபெற்ற இம்முகாமை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான SA ராமன் தொடங்கி வைத்தார். இம்மருத்துவ முகாமில் பல்வேறு நோய்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டது. மருத்துவ முகாமிற்கு வந்த பொதுமக்களிடம் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மக்கள் தீர்ப்பு 2019 பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி. விரிவான செய்திகள், விளக்கங்கள், விவாதங்களுடன் தினமும் இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மக்கள் தீர்ப்பு 2019.
பாகிஸ்தானின் F-16 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக இந்திய விமானப்படை மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் எல்லையில் உள்ள தீவிரவாதிகள் முகாம் மீது இந்தியா வான்வழி தாக்குதலை நடத்திய பிறகு இந்திய எல்லைக்குள் ஊடுருவிய பாகிஸ்தானின் F-16 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள அமெரிக்க பத்திரிகை ஒன்று பாகிஸ்தானின் F-16 ரக போர் விமானம் எதுவும் காணாமல் போகவில்லை என பொருள்படும்படி செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் இதனை மறுத்துள்ள இந்திய விமானப்படை அதிகாரிகள் பாகிஸ்தானின் F-16 ரக போர் விமானத்தை விரட்டிச் சென்ற விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் அதனை சுட்டு வீழ்த்தியதற்கான உறுதியான ஆதாரங்கள் இருப்பதாக மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். தலைநகர் புதுதில்லியில் வரும் திங்கட்கிழமை ராணுவ தளபதிகள் மாநாடு நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ராணுவ தலைமை தளபதி தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் ராணுவத்தில் மேற்கொள்ளப்படவிருக்கும் முக்கிய கொள்கை முடிவுகள், செயல்திட்டங்கள் ஆகியவை விவாதிக்கப்படுவது வழக்கம். ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் தலைமையிலும் நாளை மறுநாள் நடைபெறும் இந்த மாநாட்டில் மூத்த தளபதிகள் கலந்து கொள்கிறார்கள். நாட்டின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை எப்படி சமாளிப்பது, எல்லைப் பகுதியில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, எல்லையில் ரயில் போக்குவரத்தை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள், தளவாட உற்பத்திக்கு தேவையான நிதியுதவி, படை வீரர்களின் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட உள்ளன. இந்தியாவிலிருந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா நாடுகளுக்கு செல்லும் சில வான்வழி தடங்களை பாகிஸ்தான் திறந்துவிட்டுள்ளது. புல்வாமா தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் பாலகோட் பகுதியில் தீவிரவாதிகள் முகாம்கள் மீது இந்தியா வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு செல்லும் வான்வழி தடங்களை பாகிஸ்தான் மூடியது. இதனால் அந்த நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டன. இந்நிலையில் பாகிஸ்தான் வழியாக செல்லும் சில வழித்தடங்களை அந்நாட்டு அரசு திறந்துள்ளது. இந்தியாவிலிருந்து அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளுக்கு செல்லும் விமானங்களும் துருக்கி ஏர்லைன்ஸ் விமானங்களும் தற்போது பாகிஸ்தான் வழியாக செல்ல தொடங்கியுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நல்லெண்ண அடிப்படையில் பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களில் 360 பேர் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் முகமது ஃபைசல் இதனை தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதத்திற்குள் 4 கட்டங்களாக 360 பேரும் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் இதில் 355 பேர் இந்திய மீனவர்கள் என்றும் அவர் கூறினார். ஏப்ரல் 5ஆம் தேதி 100 பேரும், ஏப்ரல் 15ஆம் தேதி 100 பேரும், ஏப்ரல் 22ஆம் தேதி 100 பேரும், இறுதியாக ஏப்ரல் 29ஆம் தேதி எஞ்சிய 60 பேரும் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் ஃபைசல் கூறினார். பாகிஸ்தான் சிறைகளில் மொத்தம் 537 பேர் உள்ளதாகவும் இதேபோல் இந்திய சிறைகளில் 347 பாகிஸ்தானியர்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கைதிகளை விடுவிக்கும் பாகிஸ்தானின் இந்த நல்லெண்ண நடவடிக்கைக்கு இந்தியா ஆக்கப்பூர்வமான பதிலை தெரிவிக்கும் என்று நம்புவதாகவும் ஃபைசல் அப்போது கூறினார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். மாலத்தீவில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை வெளியிடப்படுகின்றன. முன்னதாக 19வது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை நடைபெற்றது. வாக்குப்பதிவுக்காக மொத்தம் 501 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டதில் ஒரு வாக்குச்சாவடி திருவனந்தபுரத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. மொத்தம் 87 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற இத்தேர்தலில் முன்னாள் அதிபர் முகமது நஷீத், நாடாளுமன்ற சபாநாயகர் காசிம் இப்ராஹிம் ஆகியோர் உட்பட 386 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். மாலத்தீவு ஜனநாயக கட்சி தலைவரும் முன்னாள் அதிபருமான முகமது நஷீத்துக்கும் எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் அதிபருமான அப்துல்லா யாமினுக்கும் இடையே முக்கிய போட்டி நிலவி வருகிறது. அடுத்தடுத்த விபத்துக்களை தொடர்ந்து போயிங் 737 மேக்ஸ் ரக விமானங்களின் உற்பத்தியை குறைக்க பிரபல போயிங் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. எத்தியோப்பியாவிலும் அதற்கு முன் இந்தோனேஷியாவிலும் போயிங் 737 மேக்ஸ் ரக விமானங்கள் விபத்தில் சிக்கின. இதில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர். 5 மாத இடைவெளியில் இந்த ரகத்தைச் சேர்ந்த 2 விமானங்கள் விபத்தில் சிக்கியதால் போயிங் விமானங்களை இயக்க உலக நாடுகள் தடை விதித்துள்ளன. இந்த வகை விமானங்களின் விநியோகத்தையும் போயிங் நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது.
இந்த 737 மேக்ஸ் ரக விமானங்களின் தானியங்கி பாதுகாப்பு மென்பொருள் தொழில்நுட்பத்தில் உள்ள குறைபாடே விபத்திற்கு காரணம் என்பது கண்டறியப்பட்டுள்ளதால் போயிங் நிறுவனத்தின் மீது விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்நிலையில் போயிங் 737 மேக்ஸ் ரக விமானங்களின் உற்பத்தியை குறைக்க போயிங் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. உற்பத்தி குறைக்கப்படுவதால் போயிங் நிறுவனம் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இந்தியா மலேசியா அணிகளுக்கிடையேயான ஹாக்கி தொடரின் 2வது போட்டி இன்று நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. 3வது போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மியான்மரில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் கால்பந்து தகுதிச் சுற்று மகளிர் போட்டியில் இந்திய அணி நேபாள அணியை இன்று எதிர்கொள்கிறது. இப்போட்டி மியான்மரின் மண்டேலேயில் நடைபெறுகிறது. கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து இரு அணிகளும் 3வது முறையாக இப்போட்டியில் பங்கேற்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக 161 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் பஞ்சாப் அணி சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 23 ரன் எடுத்துள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக தொடக்க வீரர் டூப்ளசிஸ் 54 ரன் எடுத்தார். கேப்டன் தோனி 37 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். பஞ்சாப் அணியின் பந்து வீச்சாளர் அஸ்வின் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இரவு 8 மணிக்கு ஹைதராபாத்தில் தொடங்கவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஐதராபாத் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் வறண்ட வானிலையே நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, சேலம், திருத்தணியில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பதிவானதாக கூறப்பட்டுள்ளது. வரும் 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என்றும் குறைந்த அளவாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்று கூறுவார்கள். அதை நிரூபிக்கும் வகையில் நியூயார்க் நகரில் 11 வயது நிரம்பிய சிறார்கள் புகழ்பெற்ற ஆர்கெஸ்ட்ராவில் இசை நிகழ்ச்சிகள் நடத்தி அனைவரையும் அசத்தியுள்ளனர். பலோமா டெனோலோ சோஸ்கோ என்ற 5ஆம் வகுப்பு பயிலும் சிறுமியும் மேக் சுசோகோ ஹோ என்ற 6ஆம் வகுப்பு பயிலும் சிறுவனும் இணைந்து இந்த பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியை நியூயார்க்கில் புகழ்பெற்ற லிங்குலன் அரங்கத்தில் அரங்கேற்றினார்கள். ரைசிங் மற்றும் ஓஷன் ட்ரோஸ்ட் என்ற தலைப்புகளில் நடைபெற்ற இந்த இசை நிகழ்ச்சி அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மத்தியில் நேர்மையான அரசு வேண்டுமா, ஊழல் அரசு வேண்டுமா என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம். நாட்டில் வறுமைக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்துவதே காங்கிரசின் இலக்கு. ராகுல் காந்தி பேச்சு. பாகிஸ்தானின் F-16 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்கான ஆதாரம் உள்ளது. இந்திய விமானப்படை மீண்டும் விளக்கம். உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் 3,41,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். திமுக ஆட்சிக்கு வந்தால் 1 கோடி பேருக்கு சாலை பணியாளர்கள் பணியும், 50 லட்சம் மகளிருக்கு மக்கள் நலப் பணிகள் வழங்கப்படும். மு.க. ஸ்டாலின் உறுதி. மாலத்தீவில் இன்று விறுவிறுப்புடன் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக வாய்ப்பு. IPL கிரிக்கெட் பஞ்சாப் அணிக்கு 161 ரன் வெற்றி இலக்கை நிர்ணயித்தது சென்னை அணி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.